Hello students, welcome to Hero Max 11th Standard Business Max Chapter 2 Algebra Example 2.1 ல இந்த வீடியோல பார்க்கலாம். Find the values of a and b if 1 by x square minus 1 is equal to a by x minus 1 plus b by x plus 1. Actually, partial fraction தான் இதில் நம்ம செய்கிறோம். சரிங்களா? கொஷின்லேயே அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இனி வரக்கூடிய கொஷின்ஸில் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்க டினாமினேட்டர் எப்படி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ பிளஸ் பி ஒரு டேர்மும் ஏ மைனஸ் பி ஒரு டேர்மும் எடுத்திருக்காங்க. பார்சல் ஃப்ராக்ஷன் அப்போ நம்ம தான் இதை ரிசால்வ் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அவங்களே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ அண்ட் பி என்ன நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 by x square minus 1 is equal to a by x minus 1 plus b by x plus 1. இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1 by x square minus 1 is equal to a into x plus 1 plus b into x minus 1 divided by x minus 1 into x plus 1. இப்போ இது ரெண்டும் ஒன்று தான். கரெக்டுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நான் இப்படி பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்னொன்று எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இந்த சைடும் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டரை மட்டும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். 1 is equal to a into x plus 1 plus b into x minus 1. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ நான் எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லை பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு எடுக்கிறேன்னு வைங்க. இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ நான் இங்கே மைனஸ் ஒன் அப்ளை பண்ணும்போது இந்த மொத்த டேர்முமே 0 ஆகிடும். பி வேல்யூ மட்டும் கிடைக்கும். புரியுதா? நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவில் மைனஸ் ஒன்னு இப்போ எழுத போகிறோம். Substitute x is equal to minus 1 in equation 1. So 1 is equal to a into minus 1 plus 1 plus b into minus 1 minus 1. Minus 1 plus 1 0 ஆயிடும். அப்போ 1 is equal to minus 1 minus 2 times of b ன்னு கிடைக்கும். இப்போ இந்த minus 2 denominatorல கொண்டு வந்துடலாமா? 1 by minus 2 is equal to b. இப்போ b வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே a வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பி டேர்மை நான் 0வா ஆக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 எழுதினா போதும். 1 minus 1 0 ஆகிடும். கிளியரா? ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன் equation 1. அப்போ 1 is equal to a into 1 plus 1 plus b into 1 minus 1. 1 minus 1 0. 0 into b 0 ஆகிடும். அப்போ a மட்டும் தான் கிடைக்கும். 1 is equal to 1 plus 1 2. 2 times of a. a is equal to 1 by 2. கிளியரா? a ஓட வேல்யூ 2 டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் கிடைக்கும். ஸோ a வேல்யூவும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், b வேல்யூவும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸில் நம்ம செய்ய போகிறோம். 2.1 ஃபுல்லாகவே இதுதான் செய்ய போகிறோம். a வேல்யூ என்ன, b வேல்யூன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? therefore a is equal to 1 by 2 and b is equal to minus 1 by 2. Understand ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.2 ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் ஸ்பிட் பண்ணல. 7x minus 1 divided by x square minus 5x plus 6னே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நமக்கு ஈஸியாக கொடுத்துருந்தாங்க, இது பிரிச்சே கொடுத்துருந்தாங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கணும். 7x minus 1 divided by x square minus 5x plus 6. இதில் எப்படி பிரித்து எழுதலான்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணும். 6 2ஆக பிரிக்கணும். மைனஸ் 5 வரணுமா? இப்போ மைனஸ் 3 மைனஸ் 2. இப்போ 3 2s are 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு மாறும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது minus 5ன்னு கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலான்னா 7x minus 1 divided by x minus 3 இன்னொன்று x minus 2. புரியுதா? எக்ஸ் மைனஸ் 3 ஒன்றும் எக்ஸ் மைனஸ் 2 ஒன்றுன்னு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஸ்டினாக எடுத்துக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சால்வ் பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கேயும்
சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே வேறு வேறு, ரெண்டு ஈக்குவல் கிடையாது, வேறு வேறு. ஸோ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். a by x minus 3 plus b by x minus 2. இதே டேர்மை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே -2ம் இங்கே 3யும் கொடுத்துருப்பாங்க. இங்கே -2 வரும், இங்கே 3 வரும். நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ a வேல்யூ வர இடத்துல அது b வேல்யூ வரும். மாற்றி வந்தாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? a வேல்யூ 20, b வேல்யூ -13 வந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது டிவைடட் பைல கரெக்டான வேல்யூ இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நான் இப்போ புக்கில் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 7x minus 1 divided by x minus 2 x minus 3 is equal to a into x minus 3 plus b into x minus 2 divided by இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். x minus 2 இன்னொன்று x minus 3. கிளியரா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம். 7x minus 1 is equal to a into x minus 3 plus b into x minus 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும் பாருங்க. x is equal to 3ன்னு எழுதுறேன். ஏன்னா +3 -3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு 0ன்னு மாறிடும். அப்போ இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும், b மட்டும் கிடைக்கும். அண்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் கூட 3யை எழுதிக்கணும். 7 into 3 minus 1 is equal to a into 3 minus 3 plus b into 3 minus 2. 7 into 3 21 minus 1 is equal to இது மொத்த டேர்மும் 0 ஆகிடும், b மட்டும் இருக்கும். 3 minus 2 வந்து 1. ஸோ b 21 minus 1 வந்து 20. ஸோ b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது a வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போனா 2 minus 2 0ன்னு மாறிடும். சப்ஸ்டியூட் x equal to 2 in equation 1. இப்போ 7 into 2 minus 1 is equal to a into 2 minus 3 plus b into 2 minus 2. இப்போ 2 minus 2 இது 0 ஆகிடும், b டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். 7 2s are 14 minus 1 is equal to a into 2 minus 3 minus 1. சரியா? இப்போ அடுத்த லைனில் 14 minus 1 13 அண்ட் இந்த -1 இந்த சைடு எழுதிக்கலாம். -13 is equal to a. ஏன்னா இதுக்கு அடுத்த லைன் எப்படி வரும்னா, இன்னொரு லைன் எழுதணும்னா 13 is equal to -aன்னு வரும். அப்போ a is equal to -13 நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக இப்படி எழுதிடுங்க. சரியா? இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இங்கே எழுத போகிறோம். சரியா? therefore ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா 7x minus 1 divided by x minus 2 into x minus 3 is equal to -13 by x minus 2 plus 20 by x minus 3. இதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப முக்கியமான டாபிக், கவனமாக பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.